ஷாலோம் ஷாலோம். இந்த காலை வேளையிலும் கூட GI 611 சபைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 84:10 இப்படியாய் சொல்லுகிறது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாயம் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று. இப்பொழுதும் கூட நாம் எக்காலத்தை ஊதும் போது நம்ம கம்பீர சத்தத்தோடு ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நாம் கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 104 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று. இப்பொழுதும் கூட தேவனுடைய நாமத்தை நாம் பாடி அவரை போற்றி அவரை ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா. Shalom. Let's praise our Lord. God has given a great solution this morning, that the battle belongs to Him, and the battle belongs to Him, to the Lord. Let's be still and know that He is the Lord. He will fight for us, and let's be still and just praise Him and lift His name and adore His name higher and higher, higher and higher. See a mountain move, and as I walk through the shadow, your love surrounds me. There's nothing to fear now, for I am safe with you. So when I fight, I'll fight on my knees, with my hands lifted high. Oh God, the battle belongs to you, and every fear I lay at your feet. I'll sing through the night. Oh God, the battle belongs
lifted high. Oh God, the battle belongs to you, and every fear I lay at your feet. I'll sing through the night. Oh God, the battle belongs to you. You go before me, Lord. Almighty fortress, you go before us. Nothing can stand against the power of our God. You shine in the shadow, you win every battle. Nothing can stand against the power of our God. Almighty fortress, you go before us. Nothing can stand against the power of our God. You shine in the shadow, you win every battle. Nothing can stand against the power of our God. Almighty fortress, you go before us. Nothing can stand against the power of our God. You shine in the shadows, you win every battle. Nothing can stand against the power of our God. So when I fight, I'll fight on my knees with my hands lifted high. Oh God, the battle belongs to you, and every fear I lay at your feet. I'll sing through the night. Oh God, the battle belongs to you. So when I fight, I'll fight on my knees with my hands lifted high. Oh God, the battle belongs to you, and every fear I lay at your feet. I'll sing through the night. Oh God, the battle belongs to you. Oh God, the battle belongs to you. Oh God, the battle belongs to you. யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவர் யார்? இவர்தான் அகிலத்தை படைத்தவர். இவர்தான் இந்த உலகத்தை ஆள்பவர். இவர்தான் நம் ஒவ்வொருவருக்காக இங்கு கூடியிருக்கிற ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பிறந்தவர் அவர். இவர்தான் நம் ஒவ்வொருவருக்காக மரித்தவர். இவர்தான் நம் ஒவ்வொருவருக்காக உயிரோடு கூட எழுந்த நம் தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை உற்சாகமாக கூட நம் கரங்களை தட்டி பாடி உயர்த்தி நம்முடைய முழு பலத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம்.
இவர் யார் இந்த உலகத்தை ஆள்பவர்? இவர் யார் அகிலம் படைத்தவர்? இவர் யார் இந்த உலகத்தை ஆள்பவர்? எனக்காக பிறந்தவர், எனக்காக மரித்தவர், உயிரோடு எழுந்தவர்.
செலுத்துகிறோம் அப்பா. இந்த கால வேளையில உம்மை வணங்குகிறோம் அப்பா. இந்த கால வேளையில உம்மை வணங்குகிறோம். எங்கள் அன்பின் தேவனை உம்மை வணங்குகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் அனைத்திலும் சிறந்தவர் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் அகிலத்தை படைத்தவர். நீர் வார்த்தையால அனைத்தையும் உண்டாக்கின தேவன். வார்த்தையினால எல்லா ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கிற தேவன் அப்பா. நீர் இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி என் தேவனாகிய கர்த்தரே அப்பா. இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில நன்மைகள் பலவற்றை செய்த என் தேவனாகிய கர்த்தரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடந்து வந்திருக்கிறோம். என்னத்தை அப்பா நாங்கள் உமக்கு திரும்பி செலுத்தக்கூடும்? எங்களுடைய துதிகளை தவிர. தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரா? நல்ல சத்துவத்தை கொடுத்திருக்கிறாரா? உங்க பலனையே அவருக்கு கொடுத்து ஆராதிக்கிற நேரம் இந்த நேரம். நம்ம வீணாக விருதாவாக அசட்டையாக நம்ம உட்கார்ந்து இருக்க வேண்டாம். உள்ளத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். Worship is a time where a man, a human connects with the God. ஆராதனை நேரம்ங்கிறது மனிதன் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம். செய்தி நேரம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம். இந்த ரெண்டு நேரமும் ரொம்ப முக்கியமான நேரம். வாங்க நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கூட பேசலாம். இந்த உன்னத அனுபவத்துக்குள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். Let's focus upon Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே,
we don't deserve that love. அந்த அன்புக்கு பாத்திரர்கள் நாம் அல்ல, நிச்சயமாக நாம் அல்ல. ஆனால் அவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தினால நம்மை மீட்டிட பரலோகத்தின் தேவ மைந்தன், பரலோகத்தின் ராஜா அனைத்தையும் துறந்தார். யாருக்காக? உனக்காக மகனே. யாருக்காக? உனக்காக மகளே. அனைத்தையும் துறந்தார். ஒரு ராஜா ஒன்றுமே இல்லாதவரை போல தாழ்மையின் கோலம் ஏற்று ஒரு மனிதனாக இந்த பூவினில் பிறந்து அனைவராலும் பரிகசிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், கோர சிலுவையை சுமந்தார். எதற்காக? உனக்காக மகனே. அவருடைய அன்பை ஒரு நிமிஷம் நம்ம எண்ணி பார்ப்போமா? அவருடைய தியாகத்தை ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கலாமா? உன் தாயினுடைய தியாகத்தை விட மேலானது. உன்னை 10 மாசம் சுமந்த உன் தாயின் தியாகத்தை விட மேலானது இது. வாழ்நாளெல்லாம் உனக்கு ஆசானாக இருக்கிற உன் தந்தையின் அன்பை விட மேலானது இந்த அன்பு. The love is uncomparable. It is unconditional. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பும் நீங்க ஒரு காரியத்தை செய்தீர்களால் தான் அவங்க உங்களை அன்பு செலுத்துவாங்க. But God's love is unconditional. நம்ம எந்த நிலைமையில நம்ம தப்பே செஞ்சாலும் நம்மள வந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர் இயேசு மாத்திரமே. நாம் பாவமே செய்தாலும், நம் அக்கிரமங்கள் செய்தாலும், மீறுதல்கள் செய்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளுபவர் அவர் மாத்திரமே. அதுதான் அகாப்பே அன்பு. அதுதான் அகாப்பே அன்பு. Unconditional love. எந்த நிபந்தனையும் இல்லாத ஏற்றுக்கொள்ள ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவர்தான் உன் ஆத்தும நேசர். இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா அன்பும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உன்னை விட்டு செல்லும். ஆனா நீ உன் தாயின் கருவில உருவேற்படுவதற்கு முன்னமே உன்னை தெரிந்து கொண்ட நேசர் உன்னை நித்தியம் வரை அன்பு செலுத்துவார். உன்னோடு நித்தியம் வரை இருப்பார். அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவர் உன்னிடத்திலிருந்து என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? He is just expecting the heart. நீ அவரை அன்பு செலுத்துவாயா? மகனே, நீ அவரை அன்பு செலுத்துவாயா? உனக்காக நான் இவ்வளோ காரியத்தை செய்தேனப்பா, என்னை பத்தி யோசிக்க கூட உனக்கு டைம் இல்லையாப்பா? என்னை பத்தி யோசிக்க கூட உனக்கு டைம் இல்லையா மகளே? இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். என் முழு இருதயத்தோடு, என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்துமாவோடு என் நேசரில் நான் அன்பு கூறுவேன். உங்க வாழ்க்கை எந்த ஒரு ஆர்டரும் இல்லாம இருக்கா? ஒழுங்கீனமா இருக்கா? குழப்பமா இருக்கா? என்ன பண்றதுனே புரியலையா? ஒரே இடியாப்ப சிக்கலா இருக்கா? Put God first. ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்துல நிறுத்து. Everything will be in order. ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்துல நிறுத்து மகனே. ஆண்டவரே, நீங்க சிங்காசனத்துல உட்காருங்கப்பா. நீங்க உட்கார்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா. Fix God in his position. Then everything will be right in your life. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தை கொடுக்கலாமா? போதும், நம்ம ஓடுனது போதும், இவங்க கிட்ட அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டது போதும். சர்வ வல்லவர் அவர், சர்வ வியாபி அவர், காலங்களை கடந்தவர் அவர். He is beyond the time and space. அவர்கிட்ட சொல்லிடலாம், ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கோங்கப்பா. Be still. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள்னு அவர் சொல்லியிருக்கார். நீ வெயிட் பண்ணு மகனே, வெயிட் பண்ணு மகளே. எவ்வளவு நாள்பா வெயிட் பண்றது? நீ எந்த அளவுக்கு வெயிட் பண்றியோ அந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. How long are you wait? The bigger is a blessing for you, my beloved daughter, my beloved son. இருதயத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கலாம்.
என் நேசரே, என்னுடைய மனவாளரே, அனைத்தையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விட்டேனப்பா. ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் அவர் கரத்துல கொடுத்துட்டீங்கள. இனி கவலைப்படாதீங்க, இனி கவலைப்படாதீங்க. Everything is taken care of by God. எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக சீரும் சிறப்புமாக நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நம்மிடத்துல ஒன்றும் இல்லை, எங்களால ஒன்றும் முடியாதுப்பா, எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிங்க. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து நிச்சயம் முடிப்பார். உன்னை முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். இந்த சமாதானத்தோட, இந்த சமாதானத்துள்ள இருதயத்தோடு இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்துங்க. இந்த மாசம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. இந்த மாதத்தினுடைய தேவைகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறதப்பா. என் தேவனாகிய கர்த்தர், யெகோவா ஈரேவாகிய தேவன் எல்லாம் உடைய சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும் என்ற வசனத்தின் பிரகாரம் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கோங்கப்பா. நான் என்ன பண்ணணும், நான் எங்க போகணும், நான் என்ன பேசணும், எல்லாத்தையும் நீங்க எனக்கு வழி நடத்துங்க. உங்களுடைய கரங்கள்ல என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்குறேன். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீங்க ஆசீர்வதி. வீட்டுல எண்ணெய்க்கும் மாவுக்கும் குறைவில்லாதபடி, எந்த ஆகாரத்துக்கும் குறைவில்லாதபடி, எந்த காரியத்துக்கும் குறைவில்லாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தயவுசெய்து அமரலாம். Always there is God with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். Let's have this thought in his mind. இந்த வாரம் முழுதும், இந்த மாசம் முழுதும் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார்.